அனைவருக்கும் வணக்கம். விசாலாட்சி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஒரு குட்டி கதைங்க. ஒரு வீட்டுல ஒரு அறையில 4 மெழுகுவர்த்தி எரிச்சிட்டு இருக்குங்க. அப்ப பலமா காத்தடிக்க ஆரம்பிக்குதுங்க. முதல் மெழுகுவர்த்தியோட பெயர் அமைதிங்க. அது ரொம்ப முயற்சி பண்ணுதுங்க, அந்த காத்தையும் போராடி எரியறதுக்கு. ஆனா அதால முடியலங்க, அமர்ந்து போயிடுதுங்க. அடுத்த மெழுகுவர்த்தியோட பெயர் அன்புங்க. அதுவும் அந்த காத்தோட போராடி நின்று எரிய பாக்குதுங்க. ஆனா அதாலையும் முடியலங்க, அதுவும் அணைஞ்சு போயிடுதுங்க. மூணாவது மெழுகுவர்த்தியோட பெயர் அறிவுங்க. அதுவும் அந்த காத்தோட போராடி தாக்கு பிடிச்சி நிக்க பாக்குது. ஆனா அதாலையும் முடியவே இல்லைங்க. அந்த மூணாவது மெழுகுவர்த்தியான அறிவும் அமர்ந்து போயிடுதுங்க. திடீர்னு அந்த அரை கதவை திறந்துட்டு ஒரு பையன் அந்த வீட்டுக்கு வராங்க. வந்து பார்க்கும்போது ஆகா 3 மெழுகுவர்த்தியும் அமர்ந்து போச்சே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அப்ப 4வது மெழுகுவர்த்தி அந்த பையன் கிட்ட பேசுதுங்க. நீ என் மூலமா மீதி 3 பேரையும் எரிய வை அப்படின்னு சொல்லுதுங்க. அப்ப இந்த பையன் உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லுதுங்க. ஸோ வாழ்க்கையில நீங்க இதை தாங்க தெரிஞ்சுக்கணும். தன்னம்பிக்கையோட இருந்தா நம்மளும் முன்னேறலாம், மற்றவங்களையும் முன்னேற்றலாம் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட நீதியும் கூடங்க. மீண்டும் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நலம் விரும்பும் தெய்வானை மணிகண்டன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.